வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல தேவனுடைய சுத்த கிருபையால நல்லா இருக்கிறேன். இப்ப காலை வணக்கம் இல்ல, இரவு வணக்கம். நேரம் 11:40. இப்பதான் வேலை முடிச்சு வந்த நான். அப்ப ஒரு பால் ஒன்று ஊத்தினான். அதே போல ஒரு பனிஸ் உண்டு. இதை சாப்பிட்டுட்டு வீடியோ பதிய வச்சுட்டு சின்ன ஒரு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே நித்திரை ஆயிடுவேன். இப்போ விஷயத்துக்குள்ள வருவோம் வாங்க. என்னன்னு கேட்டால், மதிப்புக்கும் மரியாதைக்கும் தமிழ் மக்களால் போற்றப்படுகிற எங்களுடைய தேனிச செல்லப்பா ஐயா அவர்கள் இன்று அவர் இயற்கை எய்தியிருக்கிறார். அவருக்கு வீர வணக்கத்தை எங்களுடைய தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் வன்னி மலைத்துளிகள் யூடியூப்பில் சார்பிலும் ஐயாவுக்கு என்னுடைய வீர வணக்கங்கள். அவரை பற்றி சில விடயங்களை பகிர வேண்டியது எங்களுடைய தமிழருடைய கடமை. அதை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். 1989-90 காலப்பகுதியில், அதாவது இந்தியாவிலிருந்து எங்களுடைய வன்னி மாவட்டத்துக்கு அரசியல் துறை பொறுப்பாக செயல்பட்ட தினேசன் அவர்கள் அவரை அழைத்து வந்தார். உங்களுக்கு தினேசன் என்றா தெரியும். அதாவது முதலாவது சாளரத்துக்கு பொறுப்பாக இருந்தவர், பேந்து ஈழநாத்துக்கு பொறுப்பாக இருந்த அழகண்ண வீரச்சாவடைஞ்சோன்னு தினேசனை ஈழநாதத்துக்கு பொறுப்பாக இருந்தவர். அது ஈழநாதம் யாழ்ப்பாணத்தில் இருந்தது. அதுக்கு தினேசனை பொறுப்பாக இருந்த தினேசனுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் தான் ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள் எங்களுடைய தாய்நாடான இலங்கைக்கு வந்திருந்தார். அவர் அநேக உணர்வுபூர்வமான பாடல்களை பாடியிருந்தார். அதே போல் நம்முடைய தேசிய தலைவரிடத்திலும் மிக மதிப்பும் மரியாதையும் பெற்று கடைசி போர் வரைக்கும் அவர் பாடல்களை எழுதி பாடிக்கொண்டே இருந்தார். ஆனால் இன்று அவருடைய குரல் எங்களை விட்டு பிரிந்து விட்டது. ஆனால் இத்தனை பாடகர்கள் வந்தாலும் கூட ஐயாவினுடைய பாடல்கள் 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97 இந்த காலப்பகுதியில் கேட்கும் பொழுது அந்த உணர்வை எப்படி வர்ணிக்கிறது என்று சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் ஐயாவினுடைய பாடல்கள். அதுக்கு ஈடிணையாக இவ்வளவு பாடகர்கள் எங்களுக்கு இலங்கை தாயில் இருந்தாலும் கூட ஐயா இந்தியாவிலிருந்து எங்களுக்காக அந்த பாடல்களை பாடும் பொழுது, அதுகளை கேட்கும் பொழுது அது சொல்ல முடியாது. அப்படி இருக்கும். அந்த உணர்வு பூர்வமாக அதை நாங்கள் எங்களுடைய சிந்தனையில் எடுத்து எங்களுடைய குருதிகளில் கொண்டு போகும்பொழுது அவ்வளவு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஐயாவை நான் இலங்கையில் பார்க்கவில்லை, இந்தியாவில் ஒரு தடவை நான் பார்த்திருந்தேன். ஐயாவை பார்க்கும் பொழுது ஐயாவோடு பேசினதோ கொண்டதோ கிடையாது. ஐயா மேடையில் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தோம். அது அவர் இன்றைக்கு எங்களை விட்டு பிரிந்து விட்டார். அது மிக ஒரு மனதுக்கு கவலையான விடயம். ஐயாவுக்கு எவ்வளவோ துன்பங்களை கொடுத்திருந்தார்கள், எவ்வளவோ தடைகளை விதித்திருந்தார்கள், எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஐயாவினுடைய ஏற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுடைய தமிழர்களுக்கு தெரியும். ஆனால் ஐயாவுக்கு நல்ல வயது தான். அதனால் ஐயா விடைபெற்றிருக்கிறார். ஆனாலும் கூட ஐயாவினுடைய ஈழத்து பாடல்கள் இந்த காலத்திலும் ஒலித்து கொண்டிருக்கும். ஐயா நல்லபடியாக அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். சரி, அதை அப்படியே கடந்து போகட்டும். என்னென்னு கேட்டால், வேலை முடிந்தது. வேலை முடிஞ்சோடனே எல்லாரும் போயிட்டினோம். இப்போ இன்றைக்கு நல்ல சனா மூணா கதைக்கோணும்னு சொல்லியிருந்தார். எனக்கு கொஞ்சம் தக்கண்டு கதைக்கோணும்னு சொல்லி என்னென்று பார்த்தால், செப்பு வேலைக்கு திரும்ப இடையில் அவர் போர்த்துகலுக்கு போய் தன்னுடைய விடுமுறையில் முடிச்சு கொண்டு இன்றைக்கு வந்திருந்தார். அப்போ செப்புக்கு தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய சிச்சுவேஷன் இல்லை. அப்போ முதலாளியோட என்னை பற்றி செப்பு நிறைய விடயங்களை அவரிடத்தை சொல்லியிருக்கிறார். நான் நீண்ட காலமாக அங்கே வேலை செய்கிறேன். அப்போ முதலாளி சொன்னார், அவருடைய உடல்நிலை இனி எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதனால் உன்னை நான் நல்லொரு இடத்துக்கு கொண்டு வரணும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லியிருந்தார்.
நான் அமைதியாக எல்லாரும் சென்று விட்டார்கள். நான் அமைதியா அப்படியே பேசாம கைய கட்டிக்கொண்டு வேலை உடுப்பு மாத்தையில கேட்டுக்கொண்டே இருந்தேன். சொன்னார், "உனக்கு இங்க அநேக எதிர்ப்புகள் இருக்குது. அங்க ஒரு தமிழர்களும் இல்ல உண்மையிலேயே. 41 வருடம் அந்த கடை இருக்கிறது. அங்க இவ்வளவு காலத்துக்கு ஒரு தமிழரும் அங்கு வேலை செய்ததில்லை. நான் ஒரு ஆள் தான் அங்க முதல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதுவும் எனக்கு நெருக்கமானவர்கள் நிமித்தமா தான் நான் அங்க போனேனாம்." அப்ப சொன்னார், "எல்லாமே உன்னிடத்தில் எனக்கு பிடித்திருக்கிறது. உன்னை நம்பி இதுகளை தரும்பொழுது நீ நல்லபடியாக செய்யணும். இங்கிருந்து நீ எங்கும் சென்று விடக்கூடாது" என்று சொல்லியிருந்தார். மற்றது, "உன்னுடைய இப்படியான ஒரு கட்டத்துக்கு நீ வந்துவிட்டால் தேவையில்லாத லீவுகள் எடுக்கக்கூடாது. ஆனால் நீ எடுப்பதில்லை" என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். நான் உண்மையிலேயே வேலிடமண்டா வேலிடம். கடவுளுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கும், பைபிளுக்கும், சபைக்கும் அடுத்தபடியாக நான் என்னுடைய மன விருப்பமான இடம் என்னுடைய வேலிடம்தான். கதைத்து விட்டு சொன்னார், எல்லாமே மாற்றம் ஒன்று செய்யப்படும் என்று சொல்லியிருந்தார். மாற்றம் என்றால் உங்களுக்கு தெரியும் தானே, நாங்கள் ஒரு பொறுப்புக்கு வருகிறோம் என்று சொன்னால் சம்பள உயர்வுகள் எல்லாமே மாற்றம் நடக்கும் என்று கதைத்து போட்டு சொன்னார். "நீ கார் எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தான்னு" சொல்லி நீண்ட நேரம் கதைத்துட்டு, நான் பார்த்த காரெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலேயே ஒரு என்ன சொல்கிறேன்னு தெரியல. சொன்னார், "மிக மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாத்தையும் நீ நல்லபடியாக செய். என்னுடைய பிரச்சனைகள் முழுக்க அவருக்கு தெரியும்." சொன்னார், "இவ்வளவு பிரச்சனைகளும் கூட நீ ஒரு நாள் கூட வேலையிடத்தில் நிற்கவில்லை. அதே போல் எல்லாரும் லீவில் போய் வந்து நீ இந்த முறை லீவும் எடுக்கவில்லை" என்று சொல்லியிருந்தார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு இதுகளை கேட்கும் பொழுது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது என்று சொல்லியிருந்தேன். நாங்கள் மொழியை நல்லாக பேசுவோம் புரஞ்சில். அப்படி பேசும் பொழுது அவர் சொன்னார், "இந்த ஊரில் ஒரு தமிழாளால் ஒரு பெரிய பிரச்சனை நடந்த உனக்கு தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், "எனக்கு தெரியும்" என்று சொன்னேன். அதை குறித்து அவர் விவரமாக எனக்கு சொன்னார். நான் சொன்னேன், "எனக்கு அனைத்தும் தெரியும். அவர் செய்தது நல்ல விடயம் இல்லை. அது தேவையில்லாத ஒரு விடயம். இந்த ஊரில் விட்டே அவரை அகற்றிட்டார்கள்." அதை சொன்னார் என்னுடைய. "அதை ஏன் சொல்லுகிறார்" என்று சொல்லி நான் அவரிடம் திரும்ப கேட்டேன். அப்போ தான் சொன்னார், "இங்கு யாரும் தமிழாக்கள் வந்ததல்ல. நீ என்னிடத்தில் வரும்பொழுது கூட செப்பு கூட 2 கேள்விகளை முன்வைத்தார். ஆனால் இன்றைக்கு செப்பே உன்னை பற்றி அவ்வளவு விடயத்தை சொல்லியிருக்கிறார். உன்னிடத்தில் எல்லாமே பிடித்திருக்குது" என்று சொல்லி என்னோடு பேசியிருந்தார். பேசிவிட்டு சொன்னார், "நான் கொஞ்சம் பாவித்திருக்கிறேன். வாகனம் ஓடி போக வேண்டும். உன்னை கொண்டு இறக்கி விடவான்னு" கேட்டேன். நான் சொன்னேன், "இல்லை இல்லை, நான் பார்த்துக்கொள்கிறேன். அவர் கொஞ்சம் தூர இடத்துக்கு போகணும்னு." நான் சொன்னேன், "நீ போ, நான் போகிறேன்" என்று சொன்னேன். சொல்லும் பொழுது மிக சமாதானமான ஒரு விடயமாக இன்றைக்கு இருந்தது. சரி, அப்படியே முடித்துக்கொண்டு இங்கு வந்து பார்த்தால் கட்டிலில் என்னுடைய கால் அடிபட்டு சின்னி விரல் நகம் கலண்டு போயிட்டுது. அது ரத்தம் நிற்கவே இல்லை. இரவு நேரத்தில் என்னட்ட எந்தவித போஸ்ட்மும் இல்லை கட்டுறதுக்கு. என்ன செய்கிறேன்னு சொல்லி போட்டு பார்த்தா அம்மா என்ன ஞாபகம் தான் கோப்பித்தூள் கிடந்தது. உடனே கோப்பித்தூள் எடுத்து காலுக்கு போட்டுட்டு அப்படியே அமைதியாக நண்பனுக்கு போன எடுத்து நண்பனுக்கு போட்டால் அவன் பெரிய ஒரு உண்டை தூக்கி போட்டான். எனக்கு மனசே சோர்ந்து போயிட்டுது. என்ன என்று சொன்னால், சில விடயங்களை நினைக்கும் பொழுது மனிதர்கள் ஏன் இவ்வளவு விடயங்களில் இவ்வளவு கடுமையாக இருக்கிறார்கள்? பணம்தான் முக்கியம் என்று சொல்லி நினைத்து வாழுகிறவர்களை பார்க்கும் பொழுது மிக வேதனையாக இருக்கிறது. பணம் அவசியம்தான், இல்லை என்று இல்லை. ஆனால் பணத்தை வைத்துத்தான் ஒரு மனிதனை இடை போடுகிற வாழ்க்கைக்கு நாங்கள் விட்டோம் என்று நினைக்கும் பொழுது மிக வருத்தமாக இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார் அருமையாக, "என் நாமத்தின் நிமித்தம் நீ எதை கேட்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்ளுவாய்" என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காலங்களில் யார் வேதத்தை கேட்கிறார்கள்? யார் தேவனுக்கு பயப்படுகிறார்கள்? அப்படி யாருமே இல்லை. அப்படி இருக்கிறார்களா என்று சொன்னால் 100 வீதமான ஜனங்களில் 10 வீதமான ஆட்கள் தான் இருப்பார்கள். என்னுடைய நண்பன் நீண்ட தூரம் கதைத்து கொண்டு போகும் பொழுது எனக்கு இவன் தான் கதைக்கிறானா என்ற மாதிரி ஒரு கட்டத்துக்குள்ள நான் வந்துட்டேன். எல்லாத்தையும் கேட்டுவிட்டு நான் எதுக்குமே கதைக்கல அவன்கிட்ட. ஏறக்குறைய ஒரு 27, 28 நிமிஷம் கழிச்சான். அவனை ஃபுல்லாக கதைக்க சொல்லி போட்டு கேட்டிருந்தேன். நேரத்தை பார்த்தால் 10:40. அப்போ தான் சொல்லுகிறான், "நான் புவனியில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் கோயிலில் பூசையெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு போய்கொண்டிருக்கிறேன்டான்னு சொன்னான். நான் அப்படியே அமைதியாகிட்டேன்.
அமைதியான பிறகு அவன் தன்னுடைய பிரச்சனையை முடித்துவிட்டு மற்ற நண்பனுடைய விடயத்தை பற்றி என்னிடம் பேசியிருந்தான். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. எல்லாத்தையும் கேட்டுவிட்டு நான் சொன்னேன், நான் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன் உனக்காக. நீ தைரியமா போ. 1ஆம் தேதி எங்களுக்கு விடுமுறை. நாங்கள் மூவரும் ஜெபவீடு சுவிசேஷ திருச்சபையில் வந்து போர்க்கால ஜெபத்துக்காக பாஸ்டர் ஸ்டீவன் அவர்களும் இந்தியாவிலிருந்து என்ன ஒரு ஊழியரும் வருகிறார். அந்த ஆயத்தத்தை நீ இரவோடு இரவாய் பார் என்று சொல்லிவிட்டு நான் அப்படியே மௌனமாகிவிட்டேன். ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? இப்போ நேரம் 12 மணி நெருங்கி கொண்டிருக்குது. உலகம் கடைசி காலத்துக்குள் வந்துவிட்டது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவன் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் ஒவ்வொரு காரியங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிப்பேன். என்னுடைய பயணத்தில் நான் அநேகரை சந்திக்கிறேன். ஆனால் என்னுடைய வேலை நேரமும் அதிகம். இதுக்கிடையில் நான் அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். இந்த ராத்திரி உங்களுக்கு ஆகாத கனவுகள், வீண் சிந்தனைகள், வீண் கலக்கங்கள் வராதபடி உங்கள் ஒவ்வொருத்தரையும் உறக்கி காத்துக்கொள்ளுவார் தேவன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னி மலத்துளி ஜிடி பண்டன். நன்றி, வணக்கம் நண்பர், தமிழ் சொந்த உறவு அனைவருக்கும்.